இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படிங்கிற விஜய் மூவி தான். இந்த படத்துக்கு பேரை வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வச்சுருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த ரேஞ்சுக்கு இந்த படம் வந்து வேஸ்ட்டான ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஹீரோ ஒரு ராய் ஏஜென்ட்டு. ஸோ அவர் வந்து ஆன்டி டெரரிசம் குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு வில்லனெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காரு. கென்யாவுக்கு போவார், அங்கே ஏதோ 4 பேரை போட்டு வாங்குவார், இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எங்கே பார்த்தாலும் போய் எதோ பண்ணிட்டு வருவார், அப்படி தான் காட்டுவாங்க. ஸோ மூளையும் கிடையாது, ஒரு ரா ஏஜென்ட் மாதிரியும் தெரியாது, ஆனால் ஏதோ ரா ஏஜென்ட்னு அப்போ மட்டும் சொல்லிப்பாங்க. ஸோ வில்லனை வந்து ஏதோ ஒரு ட்ரெயின் அட்டாக்கில் வந்து போட்டு வில்லன் இறந்துட்டத மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்னால் தெரியும் வில்லன் இறந்துருக்க மாட்டான், திருப்பி வில்லன் வருவான். அது விஜயோட சின்ன பையனை வந்து கடத்திட்டு போயிட்டு அவன் பெரியவனான பிறகு அவனையே வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டு அனுப்பி விடுவாங்க. இப்படி தான் வந்து விஜய் பையன்னு 2 பேரை காமிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. விஜயோட ஃப்ரெண்ட்ஸு ராய் ஏஜென்ட்ஸ்னு இருப்பாங்க, அதையெல்லாம் பழைய பட்டி டிங்கரிங் பார்த்த குரூப்பு எல்லாம் தொப்பையை தூக்கிக்கிட்டு ஓட முடியாமல் நடக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஒய்ஃபு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது. படம் வேஸ்ட்டுங்க.